ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக ஸ்பைஸியாக ஒரு சிக்கன் குழம்பு வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து 4-5 பத்து தேங்காய், அப்புறம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இது ரெண்டும் கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம். இது எல்லாத்தையும் எண்ணெய் சூடானதும் நல்லா போட்டு எண்ணெயில் வதக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது நல்லா வதங்கி ஓரளவுக்கு ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னே நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து ஆட் பண்ண போகிறேன் வித் ஸ்கின். நீங்கள் வந்து கொஞ்சம் டயட் கான்ஷியஸாக இருக்கீங்கன்னா வித்தவுட் ஸ்கின் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் சிக்கன் குழம்புல வந்து வித் ஸ்கின் வந்து போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்ல ப்ராப்பராக சூப்பராக வரும். அதனால தான். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதக்கி சிக்கன் வந்து அதோட ஓன் ஜூஸஸில் வந்து குக் ஆக ரெடி ஆகும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிட்டு இருக்கும்போது நான் குழம்பு மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஆட் பண்ண வேணாம், ஏன்னா காரமும் இருக்கும். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் வந்து இப்போ குழம்புக்குள்ளே ஊற்றிடலாம். தேங்காய், ஜிஞ்சர் அண்டு பெப்பர் பேஸ்ட் இதை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குக்கர் லிட்டு வந்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சா போதும். இது பிராய்லர் சிக்கன்றதுனால 1 to 2 விசில்லையே இது சூப்பராக வெந்துடும். சப்போஸ் நீங்கள் நாட்டுக்கோழி இதே ரெசிபி வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 விசில் வச்சு வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கரை. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இப்போ குக்காகி வந்துருச்சு. நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து இப்போ குழம்புல ஊற்றி ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் வரும், டேஸ்ட் வரும், பேலன்ஸ்டாக இருக்கும். இது ஸ்பைஸியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் வந்து தேங்காய் பால் ஊற்றுறதுனால ஸ்பைசஸ்லாம் மீடியமாகவும் இருக்கும். நான் தனியா சீரகத்தூள் வந்து தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது நான் எல்லா நான்வெஜ் கிரேவிலையும் யூஸ் பண்ணுவேன். இப்போ குழம்புல வந்து அது ஒரு 1 டீஸ்பூன் வந்து போட்டு நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து சண்டே ரைஸ்க்கு பண்ணியிருக்கோம். இதே வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எங்களுக்கு வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.